திமுகவின் வழித்தோன்றல் இளவரசராக வருங்காலத்தில் திமுகவை எந்த பாதையிலே வழிநடத்த போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அதே சாக்கடையாக இன்றைக்கு அரசியலிலே விமர்சனம் என்கிற பெயரிலே சாக்கடை அரசியலை நையாண்டி நக்கல்கள் ஆணவம் அதிகார மமதையில இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பதனாலும் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாரம்பரியத்தை நிரூபித்து காட்டுகின்ற வகையில பச்சை பச்சையாக பொய் பேசி படம் பிடித்து காட்டி வருகின்றார்கள் துணை முதல்வர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அவரிடத்திலே நாம் என்ன நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இன்றைக்கு அதிகார மமதையில இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு பேசுகிற பேச்செல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரியது. 2 நாட்கள் சிவகங்கையில அவர் ஆய்வு பணி மற்றும் மக்கள் பணிக்கு வருகிறார்கள். ஆகவே திணிக்கப்பட்ட தலைவராக ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இன்றைக்கு எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் கருணாநிதிக்கு பேரனாகவும் ஸ்டாலின் மகனாகவும் பிறந்த அந்த ஆணவத்திலே அதிகாரத்தினுடைய மமதையில நீங்கள் பேசுகிற இந்த விமர்சனங்கள் என்பது மிகவும் கோடான கோடி தொண்டர்களை இன்றைக்கு மனம் வேதனை அடைய செய்திருக்கிறது. ஆகவே உங்களிடத்திலே நாங்கள் நாகரிகத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் மகளிர்களும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் தமிழ்நாட்டை கருணாநிதியினுடைய ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் ஆணவத்தினுடைய அதிகார மமதியில வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மன்னராட்சியில இளவரசராக முடிசூட்டியிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிவகங்கை சீமை